அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாம இருக்கிறது, உடல்ல வந்து அரிப்பு, அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது. தொடர்ந்து நமக்கு தொப்பையோட அளவு வந்து பெருசாயிட்டே போறது. இதுதான் வந்து கல்லீரல் பாதிக்கப்படுறதனுடைய அறிகுறிகளா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காய், புதினா, இஞ்சி ஜூஸ் எப்படி செய்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டீடாக்ஸ் ஜூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, புதினா கூடவே வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம இப்போ சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய நெல்லிக்காயாக வந்து எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து வாத பித்த கஃபம் 3யுமே வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ பித்தத்தை சரி செய்யும் எல்லா பொருட்களுமே வந்து நம்ம கல்லீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன விரல் சைஸ் அளவுக்கு நமக்கு வந்து இஞ்சி போதும். இது கூட நம்ம வந்து புதினாவும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம பிளெண்டரில் வந்து போட்டுடலாம். புதினா, இது கூட ஒரு அரை எலுமிச்சை சாறு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, எலுமிச்சை சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து யூசுவலாக நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும்.